அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். எஜமானனே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர். அந்த விசுவாசத்திலே நாளுக்கு நாள் பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம தியானிச்சு வர்றோம். அதுல இயேசுவோட சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவா இருக்கும்படியா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு மேல பார்த்தோம்னா, நம்ம இயேசுவில் நிலைத்திருக்கணும். அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்ப நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார். நம்மளும் அவருடைய சீஷர்களாய் இருப்போம் அப்படின்றத சொன்னாரு. ரெண்டாவது, அவரிடத்துல அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும். அவருடைய அன்புல எப்ப நிலைத்திருப்போம்னா, அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது நம்ம அவருடைய அன்புல நிலைத்திருப்போம். இதெல்லாம் எதற்காக சொல்லி கொடுத்தாருன்னா, இயேசுவோட சந்தோஷத்துல நம்ம நிலைத்திருக்கணும். அந்த சந்தோஷம் நிறைவா பெற்றுக்கொள்ளணும்னா அவர்ல நிலைத்திருக்கணும், அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்றத ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இயேசு சொன்ன கற்பனை என்னன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கணும் அப்படின்றதான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் என்னுடைய கற்பனை அப்படின்னு சொல்றார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு சிநேகிதனுக்காக தன்னுடைய உயிரே கொடுக்கிறது தான் அதிகமான அன்பு. அதை விட அன்பு இல்லை. அதை இயேசுவோட அன்பை நம்ம பார்க்கலாம். அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நம்ம ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக நமக்குரிய தண்டனைய அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டு தன்னையே பலியா சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை காட்டிலும் மேலானது ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இயேசுவுக்கு சிநேகிதராய் இருக்கணும்னா அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்காரோ அதெல்லாம் படி நம்ம செய்யணும். அவர் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், முதல்ல அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்றத கை கொள்ளணும். அப்படி கை கொண்டானா நம்ம அவருடைய ஃப்ரெண்டா இருப்போம், சிநேகிதரா இருப்போம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நீங்க இனி என்னுடைய ஊழியக்காரர் கிடையாது, வேலைக்காரங்க கிடையாது. ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஒரு வேலைக்காரனா இருந்தா எஜமான் என்ன செய்யறாது அப்படின்றது தெரியாது. அவர் எல்லாத்தையும் எஜமான் தன்னோட வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டாரு. ஆனா நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இனிமேல் நீங்க ஊழியக்காரர் கிடையாது, வேலைக்காரங்க கிடையாது. இனிமேல் நீங்க எனக்கு ஃப்ரெண்டு, சிநேகிதர் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
நான் பிதாட்ட என்னெல்லாம் கேட்டு கற்றுக்கொண்டேனோ, கேள்விப்பட்டேனோ, அதையெல்லாம் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தார். எல்லாம் கேட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுனால, நீங்க இனிமேல் ஊழியக்காரங்க கிடையாது, நீங்கள் என் சிநேகிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏசாயா 41 அதிகாரம் 8வது வசனத்துல ஆபிரகாம என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாத்ராகமும் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுறது போல தேவன் மோசே இடத்துல பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதே உறவை தம்முடைய சீஷர்கள்ட்டையும் சொல்றாரு, நம்ம கிட்டையும் சொல்றாங்க. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சிநேகிதர். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல அவர் எதெல்லாம் கேள்விப்பட்டாரோ அது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம அவரை தேர்ந்தெடுக்கல, சூஸ் பண்ணல, அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரு, எதற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நீங்க கனி கொடுக்கணும், அந்த கனியில நிலைத்திருக்கணும், உங்கள் கனி நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கிற வாழ்க்கையா நம்ம இருக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஆவியின் கனிகள் நம்மளிடத்துல காணப்படணும், கனி கொடுக்கணும். அந்த கொடுக்கிற கனியில நம்ம நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். அந்த கனி கொடுக்கறத விட்டுறக்கூடாது, நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். ஆவியின் கனியோ 5வது அதிகாரம் கலாத்தியர் 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவங்களா இருக்கணும். அந்த கனி நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அதற்காகத்தான் நம்மளை அவர் ஏற்படுத்தினார். அப்படி நம்ம வாழ்க்கை கனி உள்ளதா இருந்துச்சுன்னா அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார். நம்ம அவருடைய இயேசுவோட சீஷர்களா இருப்போம். அதற்காகத்தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. வாழ்க்கையோட நோக்கமே அதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம பிதாவிடத்துல எதை கேட்கிறோமோ அதெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார். நம்மளோட ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பித்தேன். இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்கிறேன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படின்னு இயேசு தம்முடைய சீஷர்களிடத்துல சொல்றார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைக்கிறதென்று அறியுங்கள். உலகம் அப்படின்றது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை குறிக்குது. அவங்க இயேசுவோட பிள்ளைகளை பகைப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்னை பகைத்தார்கள் என்று அறியுங்கள். இயேசுவை பகைக்கிறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால உங்களையும் பகைப்பாங்க. ஏற்கனவே யோவான் 3வது அதிகாரத்துல ஏன் அவங்க பகைக்கிறாங்க, உலகம் ஏன் இயேசுவை பகைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரம் 19வது வசனம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். ஒளின்றது இயேசு கிறிஸ்து. மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளியை விட, இயேசுவை விட இருளை விரும்புறாங்க. ஏன்னா அவங்களோட செயல்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறதுனால
அவங்க இருளை தான் விரும்புறாங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அவங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறதுனால இயேசுவின் இடத்துல வர்றதில்ல. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினத்தில் வராது இருக்கிறான். இயேசுவின் இடத்துல வரும்போது அவங்க செய்த தவறுகள் எல்லாம் உணர்த்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு படுறதுனால அவங்க இயேசுவின் இடத்துல என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. இயேசுவை பகைக்கிறாங்க. ஆனா சத்தியத்தின்படி செய்கிறவன் தேவனுக்குள்ள தன்னுடைய கிரியைகள் எல்லாம் செய்யப்படுது அப்படின்றத அறிவிக்கும்படியா ஒளியின் இடத்தில் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவான் 3வது அதிகாரம் 19-21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உலகம் இயேசுவை பகைக்கிறது. ஏன்னா அவங்க ஒளியை பார்க்கிலும் இருளைத்தான் விரும்புறாங்க. தங்களுடைய கிரியைகள் வெளிப்படக்கூடாதுன்றதுக்காக ஒளியின் இடத்துல வர்றதில்ல. அவங்க இயேசுவை பகைக்கிறதுக்குனால அவரை பின்பற்றுகிற ஜனங்களையும் ஏற்றுக்கொள்றதில்ல, அவங்களையும் பகைக்கிறாங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க உலகத்தின் மக்களை போல இருந்திருந்தா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தா, உலகம் தன்னுடையதை, தனக்கு சொந்தமானதை சிநேகித்திருக்கும். உலகம் உங்களை நேசிச்சிருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும், நீங்க உலகத்தார் கிடையாது, உலகத்தார போல நீங்க வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியால் நம்மளா பிரித்தெடுக்கப்பட்டவங்க. நம்மளோட பேச்சு, நம்மளோட நடத்தை, நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் வேறுபட்டதா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம கிட்ட. அதனால உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியால் உலகம் உங்களை பகைக்கிறது. அதனாலதான் உலக ஜனங்கள் நம்ம இயேசுவோட பிள்ளைகளை பகைக்கிறாங்க. அந்த அவங்க நம்மளை பகைக்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க, இயேசுக்காக வாழ அழைக்கப்பட்டவங்க, நம்மளோட நோக்கத்தை அறிந்தவர்களா இருக்கணும். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இயேசுவோட சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும், அது நிறைவா இருக்கணும். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கணும். இதுதான் அவருடைய கற்பனை. அவர் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறத நம்ம செய்தோம்னா நம்ம அவருடைய சிநேகிதர்களாக இருப்போம். நம்ம ஊழியக்காரர் கிடையாது, நம்ம அவருடைய சிநேகிதர். ஏன்னா பிதாவின் இடத்துல அவர் என்னெல்லாம் கற்றுக்கொண்டாரோ அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம அவருடைய சிநேகிதரா இருக்கிறோம். நம்ம அவரை தெரிந்தெடுக்கல, அவர் தான் நம்மளை தேடி தெரிந்தெடுத்தாரு. நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும், அந்த கனியில நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். அதற்காகத்தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அத நம்மளோட வாழ்க்கையோட நோக்கத்தை அறிந்து நம்ம கனி கொடுத்து அந்த கனியில நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். உலகம் நம்மளை நேசிக்காது, உலகம் நம்மளை பகைக்கும். ஏன்னா அவங்க இயேசுவை பகைக்கிறாங்க, அதனால நம்மளையும் பகைப்பாங்க. நம்ம இந்த உலகத்தார் இல்ல, உலகத்தார இருந்திருந்தோம்னா உலகம் நம்மளை நேசிச்சிருக்கும். நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவர் நம்ம உலகத்தார் கிடையாது, உலகத்துல இருந்து நம்மளை தேவன் பிரித்தெடுத்திருக்காரு. அவருடைய பிள்ளைகளா வாழும்படியா, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியா நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு. அதனால உலகம் நம்மளை பகைக்கும். உலகம் பகைக்கிறதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க. கர்த்தர் நமக்கு சிநேகிதராய் இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வாயின் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல,
எங்களுடைய செயல்களிலும் உம்முடைய அன்பை, உண்மையான அன்பை மற்றவர்களுக்கு காட்ட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க உம்முடைய சிநேகிதர் என்று ஆண்டவரே அழைக்கிறீர். அப்பா, உம்முடைய சிநேகிதர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க கனி கொடுக்கிறவர்களாகவும் கனியில நிலைத்திருக்கிறவர்களாகவும் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. உலகம் எங்களை பகைக்கும் நாங்க கற்றுக்கொண்டோம். அது உலகம் பகைத்தாலும் நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை பிரித்தெடுத்தீர், அழைத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த மற்றவர்களிடத்துல உம்மை பற்றி சொல்ல கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.